Hey friends, hi, hello, வணக்கம். UPSC Civil Service Examinationோட வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம்ல. ஆல்ரெடி நம்ம ப்ரிலிம்ஸ் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் என்ன சிலபஸ் இருக்குது, என்னெல்லாம் புக்ஸ் ஃபாலோ பண்ண, எப்படி அப்ரோச் பண்ண, ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின்ஸ்லாம் எப்படி கேட்டிருக்காங்க எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். அண்ட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஜாகிரஃபி ஆப்ஷனலோடைய சிலபஸ் எல்லாம் தான். ஆல்ரெடி அதோட ஓவர்வியூ சிலபஸையும் பார்த்து முடிச்சிட்டோம். பேப்பர் 1 and 2ல் ஓவராலாக என்னென்ன சாப்டர்ஸ் இருக்குது, அதில் என்ன மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம சாப்டர் வைஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் எல்லா சாப்டருக்குமான டிஸ்கஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. பேப்பர் 2லையும் வந்து ஃபர்ஸ்ட் 8 சாப்டர்ஸ்க்கான டிஸ்கஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பார்க்க போகுது சாப்டர் 9 பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ இந்த ஜாகிரஃபி பேப்பர் 2ல் வந்து மேக்ஸிமம் ஜாகிரஃபி ஆஃப் இந்தியா வச்சு தானே கவர் பண்ணுவாங்கன்னு பார்த்துருந்தோம். ஸோ அதில் வந்து பேப்பர் 9 இந்த பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸுங்கிற டாபிக் கீழே என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அண்ட் இதுவும் சரி, இதுக்கு அடுத்த சாப்டரும் சரி, உங்களுக்கு மேக்ஸிமம் நான் பாக்கி இதில் அங்கே படிச்சிங்களா இங்கே படிச்சிங்களா அப்படின்னு நான் வந்து கம்பைன் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஜாகிரபிக்கல் பேசிஸ் ஆஃப் இந்தியன் ஃபெடரலிசம். இந்தியா இஸ் ஃபெடரல் ஸ்டேட், அது உங்களுக்கு நல்லா தெரியும். கவர்னன்ஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஸோ இந்தியன் ஃபார்ம் ஆஃப் ஃபெடரலிசம் அப்படின்னாலும் என்னன்னு தெரியும். இந்தியா ஒரு ஃபெடரல் ஸ்டேட்டாக இல்லையா அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அதையும் நீங்கள் கிளியர் பண்ணியிருப்பீங்க. இந்தியா என்ன ஸ்டேட்டு? குவாசி ஃபெடரல். இந்தியாவில் ஏன் ஃபெடரல்னு நம்ம சொல்கிறோம்? இந்தியாவில் வந்து 29 ஸ்டேட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் we do have union territories as well. ஸோ அப்போ 29 ஸ்டேட் இருக்கும் போது எது ரொம்ப முக்கியம் நமக்கு? யூனிட்ரியா இல்லை வந்துட்டு ஃபெடரல் ஸ்ட்ரக்சரா அப்படின்னா பார்ட்லி யூனிட்ரி பார்ட்லி ஃபெடரல், இதெல்லாம் நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்கல்ல. ஸோ இந்த எல்லா டாப்பிக்கும் இருக்கா? ஜாகிரபிக்கலாக ஏன் இந்தியா ஃபெடரல், இதுதான் கொஸ்டின். ஓகே, ஸோ இந்தியாவை வந்து ஏன் நம்ம வந்து ஜாகிரபிக்கலாக ஃபெடரலாக மாற்றிருக்கோம்? மேக்ஸிமம் இந்தியா வந்து லாங்குவேஜ் பேஸ்டாக தான் பிரிச்சிருக்கோம், அதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அதையும் தாண்டி அந்த ரீஜன் வைஸாக வரும்போது இப்போ டோட்டல் இந்தியாவை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இங்கே தமிழ்நாடு, இங்கே கேரளா, இங்கே கர்நாடகா, இங்கே ஆந்திரா, இப்படி பிரிச்சுட்டே போகிறாங்க. ஸோ அந்த ஜாகிரபிக்கலாக தானே அந்த ரீஜன் ஸ்பிளிட்டாக இருக்குது. அதை பற்றி தான் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளாக இது உங்களுக்கு தெரிஞ்ச டாப்பிக்கா, ஆல்ரெடி படித்த டாப்பிக்கா, அதில் இதையும் நீங்கள் படித்து முடிக்கும் போது இன்னும் நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இதை நீங்கள் கவர்னன்ஸ் எழுதும் போதும் 1 or 2 எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும். இங்கே எழுதும் போது கவர்னன்ஸ் இருந்து பேக்கப் எடுத்து கூட எழுதலாம். நெக்ஸ்ட், ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு காலங்காலமாக தெரிஞ்ச கதை தான். அதை பற்றி தான் நீங்கள் எழுத போகிறீங்க. நம்ம சொன்னோம்ல, இது கவர்னன்ஸில் வந்துட்டு செகண்ட் பார்ட், ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்குல்ல, ஸ்டேட் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஆஃப் த கவர்னன்ஸே அதானே, பாலிட்டி புக்கில் ஃபஸ்ட்டு சாப்டரே அதானே. ஸோ அதை தான் நீங்கள் வந்து எழுத போகிறீங்க. ஸ்டேட்டை எப்படி ரீஆர்கனைஸ் பண்ணாங்க, என்னென்ன கமிட்டிஸ் வந்தது, இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி படிப்பீங்க, இங்கே கவர்னன்ஸ்லேயே படிப்பீங்கள்ல, அதையே தான் இங்கே யூஸ் பண்ண போகிறீங்க. அடுத்தது வந்துட்டு எமர்ஜென்ஸ் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் எப்படி எமர்ஜ் ஆகுது அப்படிங்கிற விஷயம். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட கவர்னன்ஸ் தான். பட் கவர்னன்ஸ் எழுதும் மாதிரி இங்கே எழுதக்கூடாது. எழுதுறதுல கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்கும். பட் த திங்ஸ் ஆர் சேம். ஓகே, கான்செப்ட் இதே தான். இங்கே நீங்கள் படிக்கும் போது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஒரு ஜாகிரபிக்கல் வேல எழுதணும். ஜாகிரபிக்கல் வேனா பெரிய விஷயம்லாம் நினச்சிக்காதீங்க. சில ஜாகிரபிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் வச்சு நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அடுத்தது வந்துட்டு ரீஜனல் கான்ஷியஸ்னஸ். ஸோ உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த ரீஜனல் கான்ஷியஸ்னஸ் இருக்கும். லைக் வந்து நார்த் இந்தியன் பீப்புள், சவுத் இந்தியன் பீப்புள், இப்படி சிலர் சொல்லுவாங்க. இல்லைனா வந்துட்டு நாங்கள் தமிழியன்ஸு, இல்லைனா வந்துட்டு கேரளைட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கலாம். ஸோ அதை பற்றின விஷயங்கள், வாட் இஸ் இட், அந்த ரீஜனல் கான்ஷியஸ்னஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போறீங்க. அடுத்தது வந்துட்டு இன்டர்ஸ்டேட் இஷ்யூஸ். இன்டர்ஸ்டேட்டில் இஷ்யூஸ் இல்லாமல் இருக்கா? ஆப்வியஸ்லி இருக்குது. மெயினாக என்ன இஷ்யூஸ் இருக்குது? வாட்டர் டிஸ்பியூட் கண்டிப்பாக இருக்குது. அதை தவிர 1 or 2 இஷ்யூஸ் இருந்துகிட்டே தான் இருக்கா. ஸோ அதெல்லாம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ அது என்ன இஷ்யூஸ்? மெயினாக இப்போ நீங்கள் வாட்டர் இஷ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னாலே அது ஜாகிரபிக்கலாக தான் ப்ராப்ளமே, புரியுதுல்ல? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம், இந்த வாட்டர் இஷ்யூஸே நீங்கள் எங்கெல்லாம் பார்ப்பீங்க? கவர்னன்ஸ் பேப்பர்லையும் பார்ப்பீங்க. அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட்டு பேப்பர் 3ல் பார்க்கும் போதும் உங்களுக்கு வந்து எக்கனாமிக் லெவல்லையும் வாட்டர் டிஸ்பியூட்ஸை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி பாக்கி எல்லா விஷயங்களும், இது உங்களுக்கு வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ், இதுக்கு மட்டும்லாம் கிடையாதுல. ஸோ நிறைய இடங்களில் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் பார்த்துட்டே இருப்போம்ல. ஸோ அது என்ன, அந்த இது வாட்டருங்கிறது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய டிஸ்பியூட்ஸ் இருக்கா. ஸோ அது ஏன் நடக்குது, ஜாகிரபிக்கலாக அதுக்கு என்ன நடக்குது, அண்ட் அதுக்கு என்ன ரெமெடி, இது எல்லாமே பார்க்க போகும். அடுத்தது வந்துட்டு இன்டர்நேஷ்னல் பவுண்டரி ஆஃப் இந்தியா அண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ். ஸோ பவுண்டரி ஆஃப் இந்தியானா எங்கே இருக்கும்? ஆல்ரெடி நமக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் டாபிக் பார்த்தோம் தெரியுமா? ஜிஎஸ் பேப்பர் 2 அங்கேயும் இருக்கு. ஜிஎஸ் பேப்பர் 3ல இன்டர்னல் செக்யூரிட்டின்னு பார்த்தோம் தெரியுமா? அங்கேயும் இருக்கு. ஸோ இன்டர்நேஷனல் பவுண்டரிஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ இப்போ அதில் வந்து என்ன மாதிரியான டிஸ்பியூட்ஸ் இருக்குது? பவுண்டரிஸில் டிஸ்பியூட்ஸ் இல்லாமல் இருக்கா? இல்லை கண்டிப்பாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஸோ என்ன மாதிரியான டிஸ்பியூட்ஸ் இருக்குது? நம்ம மேக்ஸிமம் சார்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். 1 or 2 அப்பப்போ வருது. ஸோ அதை நம்ம எப்படி சார்ட் அவுட் பண்ணுறோம், இந்த மாதிரியான விஷயங்கள் தான். அடுத்தது வந்துட்டு கிராஸ் பார்டர் டெரரிசம். டெரரிசம் எங்கே இருந்தாலும் அது தப்பு தான். மோஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு கண்ட்ரிஸ், சொல்லப்போனால் எல்லா வேர்ல்டு கண்ட்ரி
கண்ட்ரியுமே டெரரிசத்துக்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது கிராஸ் பார்டர் டெரரிசம் அப்படின்னா வேறு எங்கே இருந்தோ வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து டெரரிஸ்ட் அட்டாக்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னா என்ன, ஏன் பண்ணுறாங்க, எப்படி இதை தடுக்கலாம், என்ன மாதிரி வயபிள் மெஷர்ஸ் கொண்டாடலாம், ஜாகிரபிக்கலி நமக்கு இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள் கொண்டாடலாம். சரி, இப்போ வந்து ஒன்றும் இல்லை, ஜாகிரபிக்கலி அப்படிங்கும் போது இப்போ இந்தியாவெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாடர்ன் ஹிஸ்ட்ரிலாம் படித்தாலே தெரியும், இந்த வெஸ்டர்ன் சைடில் தான் மேக்ஸிமம் இன்ஃபில்ட்ரேஷன்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஈவன் இப்போ கூட இந்த சைட்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் ஜாஸ்தி. ஈவன் இந்த சைட்லாமும் இருக்கலாம், பட் இந்த சைட் பாதிப்புகள் ஜாஸ்தி. அதே மாதிரி இந்த சைடும் உங்களுக்கு வந்து இன்ஃபில்ட்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஏன் இந்த இடத்துல நடக்குது? பிகாஸ் ஆஃப் ஜாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ். மேபி அங்கே வந்து ஹை ஆல்டிடியூட் மவுண்டன்ஸ் இருக்குது, உங்களால் வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டான ஒரு சேஃப்டியை கொடுக்க முடியல. இது எல்லாமே ஜாகிரபிக்கல் ரீசன்ஸ் தானே. ஸோ அதை வச்சு நீங்கள் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஜென்ரலாகவும் நம்ம எழுதணும், இதெல்லாம் கொஞ்சம் விடக்கூடாது. ஓகே, ஸோ நீங்கள் எழுதும் போது எப்பயுமே ஒரு 10-15 பாயிண்ட் தான் உங்களால் எழுத முடியும், அவ்வளோதான் டைம் இருக்கும். அப்படியே எழுதும் போது நீங்கள் ஜாகிரபி பேப்பர் எழுதும் போது இதெல்லாம் கம்பல்சரி பாயிண்ட்ஸ் இருந்தே ஆகணும். அங்கே இருக்கும் போது எழுத போகலாம், உங்களுக்கு சாய்ஸாக இருக்குது. இங்கன்னா இந்த மாதிரி ஜாகிரபி ரிலேட்டடாக என்னென்ன இருக்கோ அதை நீங்கள் கண்டிப்பாக எழுதணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்துட்டு இந்தியாஸ் ரோல் இன் வேர்ல்ட் அஃபேர்ஸ். வேர்ல்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. ஓகே, இது ஏன் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுதுன்னா, ஆப்வியஸ்லி பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, நம்மளோட கல்ச்சர் வந்து ரொம்ப அடாப்டபுளாக இருக்குது, இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மார்க்கெட். இது எல்லாத்தையும் தாண்டி ஜாகிரபிக்கலாகவே இந்தியாவுக்கு எக்கச்சக்கமான லாபம் இருக்குது. டு சே இப்போ வந்து இந்தியா இருக்குது அப்படின்னா இந்த சைடில் வந்து உங்களுக்கு ஏஷியன் நேஷன்ஸ்லாம் இருக்குது. ஓகே, இப்போ இங்கேருந்து எந்த ஷிப்பு போனாலும் இந்தியன் ஓஷன் ரீஜியனை வந்து கிராஸ் பண்ணி தான் போக வேண்டியிருக்கு. அப்போ இந்தியா இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கும் போதே நம்மளால் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஹப்பாக வந்து வளர்ந்துட்டே இருக்கு. ஸ்ட்ராட்டஜிக்கலாகவே நம்ம ஒரு பெனின்சுலா ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதுனால நமக்கு எக்கச்சக்கமான அட்வான்டேஜஸ் இருக்குது, எத்தனை போர்ட்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இது எல்லாமே நமக்கு எக்கச்சக்கமான அட்வான்டேஜஸாக. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் எழுதணும். ஸோ வேர்ல்ட் அஃபேர்ஸில் இந்தியா எவ்வளோ முக்கியமான விஷயங்கள், அது ஜாகிரபிக்கலாகவும் நிறைய இருக்குது, ஜென்ரலாகவும் நிறைய இருக்குது. ஈவன் ஹியூமனை பற்றிலாம் எழுதுறதும், இந்தியன் பீப்புளில் வந்து மார்க்கெட் ரொம்ப ஜாஸ்தி, இல்லைனா இந்தியன் பீப்புளோட டிஃப்ரென்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஈஸியாக வந்து நம்மளால் சிங்கிள் டைமாக ஆக்சஸ் பண்ண முடியாட்டி கூட ஒவ்வொருத்தரோட கமிட்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுக்க முடியும். இந்த மாதிரி பல ஆஸ்பெக்ட்ஸும் உங்களால் சொல்ல முடியும். ஸோ இது எல்லாமே தான் இந்த டாப்பிக்கில் வருது. அடுத்தது ஜியோ பாலிட்டிக்ஸ் ஆஃப் சவுத் ஏஷியா அண்ட் இந்தியன் ஓஷன். இந்தியன் ஓஷன் பற்றி பார்த்தோம்ல, இந்தியா வந்து இந்தியன் ஓஷன் ரீஜனில் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்குது, ஐஓஆர் அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதில் வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் தான் எடுப்பாங்க. இதுக்கான சேஃப்டிக்காக இந்தியா நிறைய பண்ணும். அண்ட் இந்த இடத்துல இருக்கிற ப்ரிடாமினென்ட்லி பிக் கண்ட்ரி அண்ட் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். ஸோ அதுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்குது. அதை இன்னும் நம்ம எப்படி வந்து இது பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம நிறைய நேவல் எக்ஸசைஸ், மிலிட்ரி எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அப்போல்லாம் பண்ணும்போது இன்னும் நம்மளோட மிலிட்ரி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகும். இதெல்லாம் இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் எல்லா பேப்பருக்கும் இதை நீங்கள் படிச்சுட்டே தான் இருப்பீங்க. ஸோ இங்கேயும் நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு கம்பைன் பண்ணி கற்றுக்குவீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இதோட வந்து நம்ம டோட்டலாக இந்த சாப்டர் 9 உள்ள முக்கால்வாசி டாபிக் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இதோட வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 9 டாபிக்ஸ் ஆஃப் பேப்பர் 2 வந்து பார்த்தாச்சு. அண்ட் மிச்சம் இருக்கிறது கண்டெம்பரரி இஷ்யூஸ் தான். ஸோ கண்டெம்பரரி இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு வந்து சாப்டர் பெருசாக தெரிஞ்சால் கூட கண்டென்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மர்ஜிங் தான். இது அங்கே பார்த்தோம்ல, இது இங்கே பார்த்தோம்ல அப்படின்னு மர்ஜ் பண்ணிட்டா போதும். பட் ரைட்டிங் வந்து உங்களுக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருந்தால் தான் வரும். ரைட்டிங் ப்ராக்டிஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு சூன் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் தெரிஞ்ச உடனே நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்க. பிகாஸ் சித்திகமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். ஸோ நீங்கள் எழுத தான் உங்களுக்கு டெஃபினட்டாக வரப்போகுது. ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்சர் தெரியல, அது ஒரு பர்ஃபெக்ட் ஆன்சராக இருக்குது இல்லை, அதை பற்றி யோசிக்காதீங்க. ஜஸ்ட் ஸ்டார்ட் ரைட்டிங். ஓகே, ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் டூ சே மீ இன் த comments below and thanks a lot for all your support. Thank you.